ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு வேற லெவலில் விஜய் சேதுபதி கானா வினோத்தை வச்சு பொல பழந்திருக்காரு. எதுக்கு கானா வினோத்தை விஜய் சேதுபதி வச்சு இன்னைக்கு இந்த மாதிரி வெளின்னு வெளுக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே நம்ம பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்றீங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா, அதாவது அந்த நகை டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து நகையை வச்சு யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அது வந்து அந்த வாரம் ஃபுல்லாவே வந்து எடுத்து ஒலிக்க வச்சுதான் வந்து அவங்க தான் வின்னர் சொன்னாங்க. பிரஜன் டீம்ல வந்து, அதாவது இந்த பக்கம் இருக்கிற அந்த ரெட்ரோ டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையை வந்து திருடிட்டாங்க. பிரஜன் தான் எடுத்தாரு. சுபிக்ஷாவும் பிரஜன் சேர்த்து தான் அந்த நகையை எடுத்தாங்க. நகையை எடுத்து அவங்க வச்சதுக்கு அப்புறமா கானா வினோத் வந்து போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாங்க. மாஸ்டர் பிளான் போட்டு போய் துணியை போய் போத்து அதை எடுக்கணும் அப்படின்ட்டு எத்தாங்க. எத்தப்ப வந்து, அதாவது ரொம்ப வந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டம். அது எல்லாம் குடுகுன்னு ஓடுவாங்க 3-4 பேர். அங்கே எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் நிற்க வச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் போய் கீழே போய் தான் ரொம்ப அடிபட்டிருக்கும். ஆனால் அப்பயே வந்து ஒரு சிலருக்கெல்லாம் கையில் அடிபட்டுச்சு. அது சபரிக்கெல்லாம் வந்து இங்கே கண்ணத்தெல்லாம் அடிபட்டுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து போய் எடுக்கும் போது பார்த்துருவாங்க. இவங்க அது வந்து கேட்பாங்க. அப்போ பிரஜனுக்கும் கானா வினோத்துக்கும் வந்து முட்டினோட ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி அடிக்கிற அளவுக்கு வந்து அடிக்க மாட்டாங்க. ஆனால் அடிக்கிற அளவுக்கு வந்து அப்படியே சும்மா பேசிக்கணும் வேற லெவல், அப்படியே சும்மா மூஞ்சி உரசிக்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை இப்போ வந்து அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி அதை கேட்குறாரு. ஏன் நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து முன்னாடி பிளான் பண்ணி அது மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் அவங்க எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கானில் போய் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கானா வினோத்தை கேட்குறாரு. ஏன் இப்போ கானா வினோத்தை மட்டும் கேட்கணும், உள்ளகிறவங்கள ஏன் அப்படி கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங் வந்து ஏற்றணும்னா இதுதாங்க ரீசன். இது மட்டும் தான் ஒரு வழி. என்னன்னா, டாப்பில் யார் இருக்காங்க இப்போ நீங்கள் போய் பாருங்க. நீங்கள் யாரோட வீடியோவோ இல்லை யாருக்கோட ஓட்டு லிஸ்டிங் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் பண்ணோம். என்னன்னா, கானா வினோத்தை வந்து இப்போ இந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்க. இப்போ கானா வினோத்தை வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி வச்சு வெளுத்தாருன்னு வச்சுங்க, வெளியில வந்து பெருசாக பேசுகிற மாதிரி ஆயிடும். எல்லா மக்களும் வந்து பார்க்குற மாதிரி ஆகும். ஸோ டிஆர்பி கொஞ்சம் ஏறும். அந்த ரீசனுக்காக கூட ஒன்று கேட்கலாம். ஏன்னா இந்த வீட்டில் கானா வினோத் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாரா கிடையாது. இல்லை, கமருதீனும் வந்து சண்டை போட்டிருக்காரு. கமருதீனும் நல்லா சண்டை போட்டிருக்காரு. கானா வினோத் அந்த இது வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ரொம்ப முறைச்சிக்கிற மாதிரி போனாங்க. அவ்வளோதானே கண்ட அடிச்சலாம் ஆச்சுக்கல. அதுக்கப்புறம் அவர் வந்து சாரி கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து நல்லா பேசுறாங்க. அது கேமா எடுத்துக்கின்னு ஸ்போர்ட்டிவாக அவங்களே போயிட்டாங்க. ஆனால் இங்கே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்ரஸ் பண்ணுறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரை வச்சு பேசினா வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏறும் அப்படின்றத விஜய் டிவி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ விஜய் சேதுபதி கேட்குறாரு. இப்போ நியாயமாக கேட்கணும்னா மொத்த பேருமே கேட்கணும். ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே கத்திக்கினே இருந்தாங்க. எல்லாரும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. திவ்யா வந்து கமருதீனா சண்டை போட்டுருந்தாங்க. அப்புறம் ரம்யா வந்து கமருதீனா கூட சண்டை போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் இருக்குது, திவ்யாவுக்கு சுபிக்ஷாக்கு சண்டை வந்தது. ஏகப்பட்ட பேருக்கு உள்ள வந்து சண்டை வந்தது. அதே போல் வியன்னாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டை, வியன்னாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை அப்படின்ட்டு எல்லாருக்கும் போச்சு. அதே மாதிரி அரோராவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை. அது மாதிரி ஏகப்பட்ட சண்டை போச்சு. அதெல்லாம் வச்சு கூட இவர் கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து கானா வினோத்தை வச்சு பிறந்துக்கிறாருன்னா அதுக்கு ரீசன் இதுதாங்க. இன்னைக்கு எபிசோடு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ரோஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ரோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வச்செல்லாம் பண்ணலாம். கானா வினோத்தை வச்சு மெயினாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து அன்னைக்கு நடந்த அந்த சண்டைனால தான் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி கானா வினோத்தை வச்சு பிறந்துக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எவிக்ஷனை வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவிலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 3 பேரை உட்கார வச்சு இன்னைக்கு யார் போவாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சாண்ட்ரா, எஃப்ஜே, பிரஜன் 3 பேர் இருப்பாங்க. ஸோ 3 பேரில் யார் 2 பேர் போவாங்க அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் வந்து சாண்ட்ரா, எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்து பிரஜன், எஃப்ஜே அந்த மாதிரி வந்து மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேவும் பிரஜன் தான் வெளியில போறதா சொல்றாங்க. பிரஜன் வந்து கன்ஃபார்ம் ஆனது நேற்றே முடிஞ்சிச்சு. பிரஜன் வெளியில போறதுக்கான ரீசன் என்ன, ஏன் வந்து பிரஜன் எடுக்கணும், சாண்ட்ரா எடுத்துக்கலாமே, இல்லை எஃப்ஜே கூட இருக்காரு, எஃப்ஜே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ பிரஜன் வந்து போன வாரம் ஒரு செயல் பண்ணார்ல, ஏன்னு அவரோட ஆட்டிடியூடு, நான் இப்படி தான் வளர்ந்தேன், நான் இப்படி தான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே சமயத்தில் வந்து விஜய் டிவியோட ஒரு சிலதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு நம்மளுக்கே டவுட்ல இருந்தால் அது வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பேசினாரு. என்னன்னா, நீங்களே வந்து சண்டை போட சொல்றீங்க, இப்போ நீங்களே வந்து சண்டை பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, சண்டை போட வேணாம்னு சொல்றீங்க, நான் எதை கேட்கறது அப்படின்ற மாதிரி அங்கே போட்டு உடச்சிட்டாரு. ஸோ அப்படின்னா வந்து இவங்களே வந்து சொல்லி அங்கே சண்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதை அங்கே போட்டு உடச்சி தொட்டு இனிமேல் இவனை உள்ள விட்டா இந்த கேமை பற்றி மொத்த உண்மையை வந்து சொல்லிடுவான். இதுக்கு மேலே அவனை உள்ள வச்சிடக்கூடாது, அவனை எப்படியே வெளியில் எடுக்கணும். இன்னைக்கு வந்து பிரச்சனை வந்து வெளியில் தூக்குறாங்க. ஸோ அது ஒரு ரீசனு. அதே போல் இது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில சண்டை வந்ததில்ல, அந்த சண்டையில் வந்து பிரச்சனை போன அந்த பிரச்சனைலாம் வந்து ரொம்ப பெருசான சண்டையா அப்படின்னு ஒரு காரணம் காட்டி கூட வெளில எடுத்துக்கலாம். ஓட்டின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்காரு. ஸோ அவங்க போய் கேட்டாங்கன்னா ரீசன் வந்து அதான் சொல்லுவாங்க, பிரஜன் நீங்கள் தான் வந்து ஒரு ஓட்டி எல்லாம் இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் உங்களை தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உள்ளகிறவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு வராங்களா. கனியெல்லாம் வந்து வாரம் விஜய் டிவி காப்பாற்றினே வருது. என்ன விஷயம்னே தெரில. அதே போல் வந்து ஏகப்பட்ட பேர் எதுக்கு இவங்க அப்படி காப்பாற்றுறாங்கன்னு தெரில. இவங்கெல்லாம் வந்து வச்சு கேம் ஆடுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் இவங்க விஜய் டிவி காப்பாற்றினே வராங்க இந்த பிக் பாஸ் ஷோவில். ஏன்னா அவங்க விஜய் டிவிலேருந்து வந்த அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து கனியெல்லாம் வந்து எப்போ போக வேண்டிய ஆள், ஆனால் இன்னமும் வந்து பாதுகாத்துக்கிறானுங்க ஒரு வாட்டியும். ஸோ இந்த வாட்டி வந்து பிரஜன் வெளியே போயிருக்காரு. மற்றவங்கலாம் வந்து யாருன்னா இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் சொன்னாங்களா, எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி எஃப்ஜே போகிற மாதிரி தான் நான் கண்டிப்பாக அப்டேட் தரேன். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு சூப்பர் அப்டேட்டோ உங்களை வந்து பார்க்குறேன்.